அடுத்ததாக நாம் காண இருப்பது இந்த தேவிமார்களிலே 7வது தேவி சாமுண்டீஸ்வரி. ஈஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றியவள், பத்ரகாளியானவள். இவள்தான் பத்ரகாளி அம்பாள். நமது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் அம்மனூர் அவை நகரிலே ஸ்ரீ சுயம்பு கங்கை பொன்னியம்மன் ஆலயத்திலே அம்பாளுக்கு தனி சந்நிதி. அருமையான முறையிலே சாமுண்டீஸ்வரி காளிகாம்பாளாக இருக்கிறாள். தனது கோரமான முகத்தை மாற்றி சாமுண்டியானவள் இவள் தனது 6 சகோதரிகளின் சேர்ந்து தாருகன் என்ற அரக்கனை அடித்தாளாம். தாருகன் என்ற அரக்கனை அடித்தவள் தான் இந்த தேவி. இந்த 6 சகோதரிகளை தன்னோடு சேர்த்து கொண்டு 16 கைகள் இந்த அம்மாவுக்கு, 16 விதமான ஆயுதம், 3 கண்கள், செந்நிறம், யானை தோலாலான ஆடை அணிந்திருப்பாள். சப்த மாதர்களில் முதலிலே தோன்றியவள் இவள்தான். இந்த அம்மா தான் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த தேவி எதிரிகளிடத்திலே இருந்து நம்மை காக்கக்கூடியவள். நமக்கு தேவையான சகல பலன்களை தருவாள். சொத்து சுகத்தை தருவாள். பில்லி சூன்யம் ஏவல் இப்படி மாந்திரீகத்தினாலே வசியப்படுத்தி வைத்தவர்களை எல்லாம் இந்த அம்மா அடக்கிடுவாள். அப்படிப்பட்ட தேவி இவள். பேய் பிசாசி இப்படி பல பில்லி சூன்ய ஏவல்களை போக்கக்கூடியவள். இந்த தேவி வழிபாடு செய்தால் எல்லா நலங்களும் கிடைக்கும். இவள் உடம்பிலே பாம்பு இருக்கும், அணிந்திருப்பாள். ஒட்டிப்போன மெலிந்த வயிறு, குழிவீழ்ந்த கண்கள் கொண்டிருப்பாள். பயங்கர தோற்றமுடையவள். இவளை வெல்ல யாருமே உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட தேவி இந்த சாமுண்டீஸ்வரி ஜெகன்மாதா, அகிலாண்டு ஓடி பிரம்மாண்ட நாயகி, விரித்த சடை கபாலம் தரித்தவள். கபாலம் இருக்குமா உடம்பு? அதே அப்பா. 3 கண்கள், கோரை பற்கள் கொண்டவள், மண்டையோட்டு மாலை அணிந்திருப்பவள், புலித்தோலை ஆடையாக சுற்றியிருப்பாள். இத்தேவி அமர்ந்திருக்கிற பிரேத பிணத்தின் மீது தான் நிற்பாளாம். பிரேத பிணத்தின் மீது நிற்கக்கூடியவள். திருக்கரங்களில் சூலாயுதம், கபாலம் ஏந்திருப்பாள். இந்த தேவியை பிடாரி, பிடா துயரம் அரி நீக்குபவள் என்று அந்த தேவிக்கு திருநாமங்கள். பிடா என்றால் துயரம், அரி என்றால் நீக்குபவள். பிடாரின்னு ஒரு பேரா இந்த அம்மையாருக்கு தான். அப்படி பிடாரி கோவில்கள், ஏராளமான கல்வெட்டுகள், குறிப்புகள் சோழர் பாண்டிய காலங்களிலே இவனுக்கு அதிகப்படியான ஆலயங்கள் கோவில்களிலே உண்டு. அற்புதமான இந்த உடலுக்கு ஆன்மாவுக்கு ஏற்படும் துயரங்களை நீக்கி சாமுண்டீஸ்வரி தேவி எல்லா நலங்களையும் தரக்கூடியவள். இந்த அம்மையார் 12 காலமாக தவம் செய்து எத்தனையோ பேர் வழிபாடு செய்து பல நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். அப்படித்தான் பாரமேவிர் பரமனை பரவும் உத்தரமா யூரநாதனை உம்பர்கள் தம் பெருமானை தீரமேதரு சாமுண்டி பூசனை செய்து வாரமேய பல்வரங்களும் பெற்ற வளம் மகிழ்ந்தாள். இந்த தேவியை வழிபாடு செய்தால் எல்லா நலங்களும் உண்டாகும். இப்படி சப்த மாதர்கள் 7 மாதர்களாக இந்த உலகத்திலே நமக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவிமார்கள். இந்த தேவிமார்கள் சப்த மாதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மாதர்களை இவ்வாலயத்திலே பிரதர்ஷனம் செய்து, குடமுழுக்கு செய்து, கும்பாபிஷேகம் செய்து பிரதர்ஷனம் செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பர்கள், மெய் அன்பர்கள், இந்த அருமையான 7 சப்த மாதர்கள் நமது ராணிப்பேட்டை மாவட்டம், இங்கு அரக்கோணம் வட்டம் அம்மனூர் அவை நகரில் ஸ்ரீ கங்கை பொன்னியம்மன் ஆலயத்தில் இந்த 7 மாதர்களும் அருள்பாவிக்கிறார்கள்.
மகேஸ்வரி அம்பாள், வைஷ்ணவி, பிராமி, இந்திராணி, கௌமாரி, வராகி, சாமுண்டீஸ்வரி ஆக 7 மாதர்களை வணங்கி எல்லா நலங்களும் பெற வேண்டுகிறோம். அதோடு 5வது நாள் எங்களுடைய சொற்பொழிவு இந்த 32 ஆண்டு காலமாக இவ்வாலயத்தில் அவை நகரில் சுயம்பாக கங்கை பொன்னியம்மன் அவதரித்தது அந்த தாயாருடைய வரலாறு. அம்பாள் சிறு அற்புதமான கல்லிலே இருந்து சுயம்பாக வந்தவள் வடிவத்தோடு காட்சி தருகிறாள். அந்த சுயம்பு அம்மன் இந்த ஆலயத்தில் பல இடங்களுக்கு பொன்னியம்மன் பல இடங்கள்ல இருக்கிறாங்க. பொன் என்றால் தங்கம், தங்க கட்டியாக அம்பாள் இருப்பாளாம். பார்வதியினுடைய அம்சம்தான் இந்த கங்கை, கங்கையினுடைய அம்சம்தான் இந்த பொன்னி. அம்பாள் ஜெகன்மாதா தேவர் உலகத்தில் இருந்து கைலாய மலையில் இருந்து இந்த இடத்துல பிரதர்ஷனம் செய்து சுயம்பாக தோன்றியதுனால இவ்விடத்திற்கு பெருமை. இவ்வாலயத்தில் தரிசிப்போர் இந்த அம்மனுக்கு முறைப்படி பொங்கல் வைத்து கூழ்வார்க்கும் திருவிழா, சித்திரை திருவிழா, ஆடி திருவிழா, சஷ்டி திருவிழா என்று பல்வேறு விழாக்களை சீரும் சிறப்புமாக அற்புதமாக செய்து வருகிறார்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் கதையினை திருநிறைவு செய்கிறோம். 2 மணிக்கு யாக வேள்வி பூஜை, அக்னிகுண்டத்திலே அக்னி ஏற்றுகின்ற நிகழ்ச்சி, பால்குடம் கொண்டு பால் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பொங்கல் வைக்கக்கூடிய தாய்மார்கள் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாலை 6 மணிக்கு அற்புதமான முறையிலே சிறப்பான முறையிலே பம்பை வாசிப்போடு அக்னி தீ சிறப்பான முறையிலே அந்த தீமிதி திருவிழானது சிறப்பாக நடைபெறும். இன்று 18 சித்திரை 18 சித்ரா பௌர்ணமி சிறப்புடைய நன்னாள் பொன்னாள் இந்நாளின் நன்னாளிலே அற்புதமாக செய்யப்படுகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டிக் கொண்டு எங்களுக்கு 5 நாளாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்து சிறந்த முறையில் இந்த சொற்பொழிவினை 5 நாளும் இடைவிடாமல் இந்த சொற்பொழிவு நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தார்கள், இன்னும் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயில் அறக்கட்டளை மற்றும் சிறப்பு வாய்ந்த நமது ஆலயத்திலே ஸ்ரீ கந்த சஷ்டி மகளிர் குழு தாய் உள்ளங்கள் அன்பாக உபசரித்து உணவு கொடுத்து தங்க இடம் கொடுத்து சொற்பொழிவுக்கு நல்ல ஒளி அமைத்து கொடுத்து நல்ல முறையிலே பார்த்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் சிறப்பான இந்த ஆலய கமிட்டியிலே திருவாளர் பாபு ஐயா குடும்பத்தார்கள், இன்னும் கலா, இன்னும் சுபாஷ், இன்னும் சூர்யா, இந்த குடும்பங்கள் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொண்டு இன்னும் நமது அவை நகரிலே பக்த கோடிகளாக விளங்கக்கூடிய தாய் உள்ளங்கள், சகோதர கண்மணிகள், மாணவ கண்மணிகள், இளைஞர் பெருமக்கள், பக்த கோடி பெருமக்கள், தாய்மார்கள் ஆக ஸ்ரீ கந்த சஷ்டி மகளிர் குழு அத்தனை நல்ல உள்ளங்களும் யாதொரு குறையுமில்லாமல் எங்களோடு சிறப்பான முறையில் பம்பை இசைத்த அருமை பெருந்தகையாளர் நமது ஆற்காடு உப்பும் சக்கரபாணி ஐயா அவர்களுடைய தலைமையிலே பம்ப வாத்திய குழு மிக சீரும் சிறப்புமாக ஆலயத்திலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று சொல்லி அடியேன்கள் கதையை திருநிறைவு செய்கிறோம். அரவண பார்வதி பதய கோவிந்தா.